இன்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்தின் முடிவின்படி நாளை 14/10/2025 முதல் 17/10/2025 வரை சட்டமன்ற கூட்டம் நடைபெறலாம் என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தி லெஜெண்ட் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ₹1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை. நாளை காலை சட்டமன்ற கூட்டத்தொடரானது காலை 9:30 மணிக்கு கூடி மறைந்த முன்னாள் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக கரூர் நடைபெற்ற துயர சம்பவம், முன்னாள் கேரள முதல்வர் மாண்புமிகு VS அச்சுதானந்தன் அவர்கள், முன்னாள் ஜார்க்கண்ட் சட்டமன்ற உறுப்பினர் சிபு சோரன் அவர்கள், நாகாலாந்து மாநில ஆளுநர் மரியாதைக்குரிய இல கணேசன் அவர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த பொதுச் செயலாளர் சுதாகர் ரெட்டி அவர்கள், மேலும் IAS அதிகாரி மருத்துவர் பியூலா வெங்கடேசன் உட்பட அனைவருக்கும் சட்டமன்றத்திலே இரங்கல் குறிப்புகள் வாசிக்கப்படும். அதனைத் தொடர்ந்து திரு TK அமுல்கந்தசாமி சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பேரவை நிகழ்ச்சிகள் அன்றைய தினம் ஒத்திவைக்கப்படும். அதன் தொடர்ச்சியாக அடுத்த நாள் 15ஆம் தேதி கூடுதல் மானிய கோரிக்கை பேரவைக்கு அளிக்கப்படும். தொடர்ந்து மறுநாள் விவாதம் நடைபெறும். 17/10/2025 விவாதத்துக்கு பதிலளிக்கப்படும். அது நம்ம முதலமைச்சர்கிட்ட கொண்டு வர அன்னைக்கு முதலமைச்சர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் 15, 16, 17 3 தினங்களும் காலையில் வினாக்கள் விடைகள் உண்டு. இல்லை மத்தியானத்தோடு முடிஞ்சிடும். நன்றி. அப்போ அது எங்கே கேட்கணும்? மசோதா கொண்டு தாக்கல் பண்ணவங்ககிட்ட தான் கேட்கணும். நம்ம நிறைவேற்றி கொடுக்குற இடத்துல இருக்கிறோம். இருக்குமா? அது என்னுடைய பரிசீலனையில் இருக்கு. இன்னைக்கு கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் 2 அவங்கள தவிர மீதி எல்லாரும் வந்தாங்க. தி லெஜெண்ட் நியூஸ் சரவணா ஸ்டோர்ஸின் தீபாவளி ஆஃபர் பவுனுக்கு ₹1200 தள்ளுபடி அக்டோபர் 26 வரை.